Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். இத பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியா எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 75% நல்லா வேக விட்டு எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து குழையக்கூடாது, இந்த மாதிரி வரப்பாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வரும். இப்போ நான் இங்கே 2 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். பேனில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோன்னு நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த 2 முட்டையும் இதில் ஊற்றிடலாம். உடனே கிண்டிடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக அதை கிளறி விடணும். ரொம்ப கிளறினோன்னா பொடி மாசாயிரும். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்பவும் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம், அப்புறம் அந்த ஸ்மெல் வந்துடும். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயத்தை போட்டால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுடலாம். பீன்ஸ், கோஸ், கேரட் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 70% ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வெங்காயத்தால் போட்டுடலாம், லாஸ்ட்டாக போடலாம், இது டக்குன்னு வெந்துடும். அதனால தான் வெஜிடபிள்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடுறேன். இப்போ நம்ம வடித்து வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம முட்டை கிண்டி வச்சோம் பாருங்க, அதையும் இது மேலே தூவி விட்டுருங்க. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை லேசாக கிளறி விடுங்க. நம்ம பாஸ்மதி ரைஸை வடித்து வச்சுட்டா டக்குன்னு இந்த எக் ஃப்ரைட் ரைஸை பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நீங்கள் சிக்கன் போட்டு கூட பண்ணிடலாம். சேம் மெத்தட் தான் வரும். எக்கையும் போட்டு நம்ம சிக்கனை கூட போட்டுடலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.